போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா போர்க்களம் தமிழ் டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த இருக்கிற இந்த குறைவான நாட்களில் ஸோ தமிழ் நம்ம தரமாக எப்படி பயிற்சி பண்ணலாம், ஸோ தமிழ் எப்படி நம்ம சரியாக ரிவிஷன் பண்ணலாம், ஸோ அதுக்காக வடிவமைக்கப்பட்டதான் அந்த போர்க்களம் ஷெடியூல். ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஸோ நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஷெடியூல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும். ஸோ ஷெடியூலில் புரிதல் இல்லாமல் நம்ம அந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோவே பண்ண முடியாது. அப்படி ஃபாலோ பண்ணாலும் அது சரியாக இருக்காது. ஸோ அதனால் ஷெடியூல் எக்ஸ்பிளேஷனை டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் தெரியும் நம்ம என்ன நோக்கத்துக்கு அந்த ஷெடியூலை கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ என்ன நோக்கத்துக்கு அதை ஃபாலோ பண்ணணும், அதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம அலசி ஆராயலாம். அதேமாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இது போல் நம்ம போர்க்களம் தவம் கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொடுக்க போகிறோன்னு. ஸோ நிறைய பேர் அந்த தவம் 2.0 கிராஷ் கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான கிளாஸஸ் வேணும். நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அகாடமி போய் தமிழ் படித்ததில்லை. ஸோ இலக்கணம் எனக்கு ஆழமாக தெரியாது, நான் இலக்கணம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ இந்த பேட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போர்க்களம் டெஸ்ட் பேட்ச், ஸோ இதுக்கான டீட்டெயில்டு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ ஷெடியூலோட ஃப்ரண்ட் பேஜ் இதுதான். இதிலே பல்வேறு சிறப்பம்சங்களை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், 17க்கு மேற்பட்ட தேர்வுகள். ஏன்னா இப்போ ஷெடியூல்ன்றது பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வடிவமைக்க முடியும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு பல்வேறு வகையில் யோசிச்சு தான் நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், அது எத்தனை பிரிவுகள் இருக்குது, எப்படிலாம் நம்ம கண்டென்ட்டை வச்சிருக்கோம்னு நான் சொல்கிறேன். ஸோ 2350க்கு மேற்பட்ட தரமான வினாக்கள் இடம்பெறும். ஸோ நாங்கள் ஒரு வினாக்கள் எடுக்கும் பொழுதுமே நோக்கம் என்னன்னா, ஸோ இந்த வினாவில் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இது அவங்க சிந்தனையை தூண்டுற மாதிரி இருக்கணும், இதை அவங்களை யோசிக்க வைக்கணும், அந்த ஒரு நோக்கத்தை தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ. ஸோ இலக்கண பகுதி வினாக்களுக்கு மட்டும் ஏன் நான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ நம்ம களம் 2க்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்குறோம், சரியா? அது பார்த்தீங்கன்னா ஒரு 60 வினாக்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்கும்பொழுது ஆவரேஜாக ஒரு 1.5 மணி நேரம் வரும் அந்த வீடியோ. சில நேரம் 2 மணி நேரம் கூட போகலாம், கண்டென்ட் ரொம்ப ஹெவியாக இருந்தால், சரியா? அப்படி இருக்கும்போது 100 வினாக்களுக்கு அது 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரத்தை தாண்டுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸால் அது எஃபெக்டிவாக பார்க்க முடியல. அப்போ இலக்கண வினாக்களுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்பிளேஷன் வீடியோ. இப்போ இப்போ போர்க்களத்தில் 150 மார்க் தேர்வுகள், சரியா? ஒரு டெஸ்ட்லையும் 150 வினாக்கள் இருக்கும். அப்போ பாருங்க, 150 வினாக்கள்ன்றப்ப நமக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட எக்ஸ்பிளேஷன் போகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸால் அது ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ அதில் இருக்கிற இலக்கண வினாக்களுக்கு நானே உங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்லித்தர மாதிரி. இப்போ எக்ஸ்பிளேஷன் வீடியோ எப்படி இருக்குன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு வகுப்பு போல தான் இருக்கும். இப்போ தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, களம் 2க்கு லாஸ்டான எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்தா, அப்போ என்ன பொறுத்தவரையும் ஒரு 50% நான் கிளாஸ் எடுத்தது போல தான் பார்க்குறேன். வினாக்கள் செட் பண்ணும்போது அந்த வினாக்களே நான் ஒரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தேன், ஒரு 2-3 வினாக்கள். ஏன்னா இந்த வினாவிலேருந்து இதை சொல்லி தரணும், இந்த வினாவிலேருந்து இதை சொல்லி தரணும் தான் நான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோன்றது ஒரு இலக்கண கிளாஸ் போல தான் இருக்கும். அப்போ எஃபெக்டிவாக இருக்கணும்ல. அப்போ அந்த 150ல் ஒரு இலக்கண வினாக்கள் இருக்கும்ல, அந்த வினாக்களுக்கு நான் டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுத்துருவோம். மற்றதுக்கும் எக்ஸ்பிளேஷன் உண்டு. எப்படின்னா PDF-ஆவே உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை விட எளிமை என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டை முடிச்ச உடனே அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வந்துடும். இப்போ நான் ஒரு கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன், 5 இணைகள் இருக்கு, இல்லை தவறான இணை எத்தனைன்னு கேட்குறாங்க. 2 இணை தவறுன்னு ஆன்சர் இப்போ நீங்கள் 3 இணை தவறுன்னு எடுத்துறீங்க, ஆனால் சரியான ஆன்சர் 2 இணை தவறு. அப்போ நீங்கள் தப்புன்னு தெரியுது, நீங்கள் ஆன்சர் பண்ணது தப்பு தான், ஆனால் பட் எது தப்பு ஏன் தப்புனே தெரியாது அந்த இணைகள் கொஸ்டின்ல. அப்போ அது கீழே நீங்கள் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளேஷனே வந்துடும், இதுதான் தப்புன்னு. அப்போ உங்களால் அந்த மனப்பாடம் பண்ணுற தலைப்போட சரியான விடை எது, தவறான விடை எதுன்றதை உங்களுக்கு ஆப்லேயே நான் செட் பண்ணி கொடுத்துருவேன். மீதி வினாக்களுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இந்த பேட்சில் நான் வித் எக்ஸ்பிளேஷன் வித்தவுட் எக்ஸ்பிளேஷனே பிரிக்கல. ஸோ எல்லாருக்குமே எக்ஸ்பிளேஷன் வீடியோ உண்டு. ஸோ இலக்கண தலைப்புகளுக்கு, மற்ற தலைப்புகளுக்கு, இப்போ ஒரு சொற்பொருளாக இருக்கட்டும், ஒரு கலைச்சொல்லாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது விளக்கம் தேவையில்லை. அது எது சரி தப்புன்னு தெரிஞ்சால் போதும்ல, அதை நம்ம ஆப்லேயே செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்போ டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒருமைப்பன்மையில் ஒரு 10 கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ ஒருமைப்பன்மையை கற்றுக் கொடுக்கறது போல தானே. சந்திப்பில் ஒரு 5 கொஸ்டின் நான் சொல்கிறேன்னா அப்போ கற்றுக் கொடுக்கறது போல தானே. ஸோ அப்படி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ இருக்கும். சரி, பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஷெடியூலுக்குள்ள போயிடலாமா? ஸோ மொத்தம் 3 லெவல் இருக்கும். ஸோ போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 லெவல் இருக்கும். லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 7 தேர்வுகள் இருக்கும். ஸோ லெவல் 2ல் ஒரு 5 தேர்வுகள் இருக்கும். லெவல் 3ல் ஒரு 5 தேர்வுகள் இருக்கும். ஸோ மொத்தம் 17 தேர்வுகள் உங்களுக்கு இருக்கும். இந்த 7 தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா 7 சண்டே, சரியா? உங்களுக்கு நல்ல டைம் கேப் இருக்கும். ஸோ அப்போ சண்டே உங்களுக்கு 7 வாரங்கள். ஸோ 7 டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 150 மதிப்பெண்கள். அப்போ பாருங்க, அந்த 7 தேர்வுகளை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா,
உங்களோட நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 எடிஷன் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு. அடுத்து நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கிற 7 அலகுகள், அப்புறம் ப்ரீவியஸ் இயர். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற 7 எக்ஸாம்லயும் 3 பிரிவுகள் இருக்கு. சரியா? ஸோ மொத்தம் 3 லெவலு. அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பிரிவு? 3 பிரிவு. என்ன பிரிவுனா, பாடத்திட்ட தலைப்புன்னு ஒரு பிரிவு இருக்கும். ஸோ பள்ளி பாட புத்தக தலைப்புன்னு ஒரு பிரிவு இருக்கும். டிஎன்பிசி முந்தைய ஆண்டு வினாக்கள்னு ஒரு பிரிவு இருக்கும். அப்ப இதெல்லாம் எடுத்து வச்சு சம வெயிட்டேஜ் இருக்கிற மாதிரி, ஒரு சரியான அளவுல உங்களுக்கு பாரா இருக்கிற மாதிரி நான் 7 பங்கா பிரிச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்மளுக்கு ஷெட்யூல்ல ஒரு 7 இலக்கண தலைப்பு ரொம்ப கடினமா இருக்கும். அந்த 7 இலக்கண தலைப்புல 2 தலைப்போ 3 தலைப்போ ஒரே டெஸ்ட்ல வர்ற மாதிரி வச்சிருக்க மாட்டேன். ஒரு டெஸ்ட்லயுமே ஒரு கடினமான இலக்கண தலைப்பு ஒண்ணுதான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிரித்தேதுக்கு சேர்த்ததுக்கு இருக்கிற இதுல சந்திப்பிழை இருக்காது, ஒருமை பன்மை இருக்காது, வேர்ச்சொல் இருக்காது, தன்வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினை இருக்காது. அப்ப அந்த டெஸ்ட்ல நீங்க புணர்ச்சியை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே பிரித்ததுக்கு சேர்த்ததுக்கு நல்லா பண்ணலாம்ல. அப்போ ஒரு டெஸ்ட்ல பிரித்ததுக்கு சேர்த்தது இருக்கும். அடுத்து இன்னொரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சந்திப்பிழை இருக்கும். இன்னொரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழை இருக்கும். இன்னொரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லில் இருந்து வினை முற்று, வினையச்சம், வினையாளனை பேர், தொழிற்பெயர் அறிதல் இருக்கும். இன்னொரு டெஸ்ட்ல தொடர் வகை இருக்கும். இன்னொரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா தன்வினை பிரிவினை செய்வினை செயல்பாட்டு வினை இருக்கும். இன்னொரு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இணைப்பு சொற்கள் இருக்கும், நிறுத்தற் குறியீடுகள் இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம யோசிச்சு தான் திட்டமிட்டு தான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். அப்ப அந்த 7 டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய இலக்கண தலைப்புகள் ஒரு டெஸ்ட்லையும் நான் வச்சிருப்பேன். சரியா? ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஷெட்யூல் காட்டிட்டு இது இன்னுமே டீட்டெயிலாக நான் அந்த 7 டெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இந்த 5 டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா இப்போ மொத்த ஷெட்யூல் பார்க்கறதுக்கு முன்னாடி சும்மா சாம்பிள் ரிவிஷன். இந்த 5 டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு வைஸ் ரிவிஷன் பண்றது போல இருக்கும். இப்போ 7 அழகு இருக்குல்ல, ஸோ ஒரு அழகா ரிவிஷன் பண்றது போல இருக்கும். இந்த 5 டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ஸோ இதுல 300 மதிப்பெண்கள் தேர்வு, 200 மதிப்பெண்கள் தேர்வு கூட உள்ள இருக்கு. ஸோ இப்படிதான் நம்மளோட போர்க்களம் டெஸ்ட் பேஜ் போகுது. சரி, ஷெட்யூல் பார்க்கலாமா? ஸோ தயவுசெய்து ஷெட்யூல் ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லெவல் 1ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை. நம்மளுக்கு கால்ஃபர் வந்து 11ஆம் தேதி சொல்லியிருக்காங்களே. ஸோ கால்ஃபர் வந்து அடுத்த சண்டேல ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஒரு சண்டேவுமே போர்க்களம் டெஸ்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். 150 வினாக்களுக்கு நடக்கும். இந்த 150 வினாக்களை பார்த்தீங்கன்னா 50 வினாக்கள் உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில இருந்தும், சரியா, மீதி 100 வினாக்கள் பாடத்திட்ட தலைப்புகளில் இருந்தும் முந்தைய ஆண்டு வினாக்களில் இருந்தும் கேட்கப்படும். முந்தைய ஆண்டு வினால ஒரு 15 கொஸ்டின், மீதி 85 கொஸ்டின் உங்களுக்கு பாடத்திட்ட ஓரியன்டா தான் இருக்கும். சரி, தலைப்பு பாருங்க. பிரித்து எதுக சேர்த்து எதுக. அப்ப உங்களால கண்டுபிடிக்க முடியும், இதுல இருக்கிறதுல ஒர்த்தான ஒரு பியூரான இலக்கண கான்செப்டோட இருக்கிற ஒரு வெயிட்டான தலைப்பு இதுதான். சரியா? அடுத்தது பாருங்களேன், குறில் நெடில் வேறுபாடா இருக்கட்டும், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல். இன்னொரு சிறப்பு இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரே மாதிரி இருக்கிற தலைப்பு எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல வச்சிருப்பேன். இப்ப பேச்சு வழக்கை கண்டறிதல், பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம், இந்த மாதிரி பேச்சு வழக்குன்னு ஒரு 2-3 கொடுத்துருப்போம். அப்ப அது எல்லாமே ஒரே டெஸ்ட்ல இருக்கு. சரியா? சொற்பொருள் எல்லாமே ஒரே டெஸ்ட்ல இருக்கும். ஏன்னா நீங்க ஒரே பாரத்துல ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம்ல. ஸோ அப்ப இலக்கண தலைப்பை மட்டும் நம்ம பிரிச்சு வைக்காம ஒரே மாதிரி இருக்கிற தலைப்பை நம்ம ஒரே டெஸ்ட்ல வச்சிருப்போம். அப்ப எதிர்ச்சொல்னு ஒரு தலைப்பு இருக்கு, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல்னு ஒரு தலைப்பு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? பட் உங்களுக்கு பாடத்திட்டத்தை கவர் பண்ணோம்ல, ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலர் அமைத்தல். நீங்க எனக்கு சொல்லுங்க, இப்ப இங்க இருக்கிற 4 தலைப்புல இலக்கண கான்செப்ட் வெயிட்டா இருக்கிறது எது? ஸோ இது மட்டும் தானே. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு மனப்பாட ஓரியன்டா தான் இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலர் அமைத்தல் வேணா சின்ன இலக்கணக்கு பேசிக் இருக்கு. சரியா? அடுத்து இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கல்வின்றது கலை சொற்கள். ஸோ கல்வி நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, கல்வி, அறிவியல், மருத்துவம், வேளாண்மை, புவியியல் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ இது கல்வின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள். இந்த கலைச்சொல் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நான் இது சொல்லல, உங்களுக்கு இதுல டீடைல்டு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வேர் டு ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ கல்விக்கு நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். சரி, அந்த மெட்டீரியல் எப்படி உருவாக்கி இருப்போம்னா, உங்களுக்கு தமிழ் புத்தகத்துல இருக்கிற கலைச்சொற்கள்ல கல்வி தொடர்பான கலைச்சொற்களை எடுத்துட்டோம். சயின்ஸ் சோசியல் புக்ல இருக்கிற கல்வி தொடர்பான கலைச்சொல் நம்ம எடுத்துருக்கோம். கலைச்சொல் வேட்டை தமிழக அரசு வெளியிடுது இல்ல, அதுல இருக்கிற கல்வி தொடர்பான கலைச்சொல் நம்ம எடுத்திருக்கோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி துறையில இருந்து மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுல இருக்கிற கல்வி தொடர்பான கலைச்சொல்லை நம்ம எடுத்திருக்கோம். இது இல்லாம ஆட்சி சோழகராதியில போய் தேவையானதை மட்டும் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். இதெல்லாம் தொகுத்து உங்களுக்கு கல்வின்னு நம்ம ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். அப்ப பாருங்க, நம்ம ஃபீஸ் செட் பண்ணிருக்கோம். அது வந்து மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, கொஸ்டின், டீடைல் எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மினிமம் ஃபீஸ் தான் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ அப்ப இதுக்கான மெட்டீரியலும் நம்ம கொடுத்துருவோம். சரி, இது என்ன அழகு 6ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் பாடத்திட்டத்தில் அழகு 6 என்னது? எளிய மொழிபெயர்ப்பு. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல்லை மொழிபெயர்த்தல் வேண்டும். இதான கொடுத்துருப்பான். அதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் போல பாக்குறேன். இன்னொன்னு பாடத்திட்டத்திலே அழகு 1ல அயற்சொல் தமிழ் சொல் இருக்கும்ல. ஸோ அப்ப அயற்சொல்னாலும் பிறமொழி சொல் தானே. அப்ப
இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அகாடமில ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். ஒரு 60 பக்கத்துக்கு மேல இருக்கும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், எல்லா டெஸ்ட்லயுமே உங்களுக்கு இது கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். அழகு 6 அழகு 6 அழகு 6ன்னு 7 டெஸ்ட்லயும் லெவல் 1ல இருக்கிற 7 டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகு 6ன்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அப்ப நாங்க அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அழகு 6க்கும் அயற்சொல் தமிழ் சொல்லுக்கும் அந்த மெட்டீரியலை உங்களுக்கு 7ஆ டிவைட் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியலா கொடுத்துருவோம். நீங்க சிம்பிளா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஏன்னா இது நீங்க டைரக்டா வந்து ஷெட்யூல் பாத்தீங்கன்னா புரியாது. இப்ப வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா தானே புரியும். அப்ப இந்த கல்வின்றது என்னது, கலைச்சொல். ஸோ இப்போ அழகு 6ன்றது என்னது, உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். சிம்பிளா ஒரு 10 பக்கத்துல 15 பக்கத்துக்குள்ள தான் இருக்கும். நீங்க அழகா அதை படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து திருக்குறள் அதிகாரம். அப்ப இதுக்கப்புறம் எப்படி பிரிச்சு போட்டு நீங்களே வச்சு பாருங்க. 20 அதிகாரம் இருக்கு. ஒரு தேர்வுக்கு 3 அதிகாரம். ஸோ ஸ்டார்டிங்ல 2 அதிகாரம் கொடுத்துருக்கேன்னா, ஸோ கல்லாமை புறங்குறாமை. அதே போல அறநூல்கள். ஸோ அறநூல்களையும் 7 டெஸ்ட்டுக்கு சம பாரா இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். இன்னா இருப்பது 4 மணி கிடைக்கும். ஏன் இதுல நான் நாலடியாரை வைக்கல, ஏன் இதுல நான் பழமொழி 400 வைக்கல? ஏன்னா ஆல்ரெடி வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்னா சேர்த்தேர்வு பெரிய தேர்வு இருக்கு. அப்ப இதை விட எளிய தேர்வு ஒண்ணுல அதுல நான் வந்து 4 அடியார் வச்சிருப்பேன். அதுல பழமொழி 400 வச்சிருப்பேன். சரியா? ஸோ திருக்குறள், இந்த திருக்குறளுக்கும் நம்ம அகாடமி சார்பில் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ திருக்குறள பொதுவான தகவல்கள், யார் என்ன மொழியில மொழிபெயர்த்தா, ஸோ திருக்குறளை யாரெல்லாம் சிறப்பிச்சிருக்கா, இது போல ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். இதுவுமே நான் உங்களுக்கு 7 டெஸ்ட்டுக்கு ஒரு 2 பக்கம் நம்ம கொடுத்துருவோம். சரியா? அப்போ உங்களுக்கு கிளியரா டெஸ்ட்டுக்கான ஒரு டிரைவே கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் டிரைவ் லிங்க் கொடுத்துருவோம். ஸோ ஆப்லையும் கொடுத்துருவோம். நீங்க ஆப்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஸ்டடி லிங்க்லையும் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து அறிஞர்கள், தாராபாரதி, வேலுநாச்சியார், காகிதம் இல்லது. இதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதுல பாவேந்திர பாரதிதாசன் இதுல இல்ல, ஏன்னா அவரோட வெயிட்டேஜ் அதிகம். அப்ப இதை விட எளிமையா இருக்கிற ஒரு ஷெடியூல நான் அதை வந்து உங்களுக்குள்ள வச்சிருப்பேன். ஸோ இதுதான் டெஸ்ட் 1ஓட பாடத்திட்ட தலைப்பு. இவ்வளவு பெருசா இருக்கு சார், சிம்பிளா நான் அழகு 1ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பார்க்க வேணா எளிமையா இருக்கலாம். அப்ப அழகு 1ன்னு கொடுக்கும்போது இதை விட அது பாரம் அதிகம். இதை படிக்கும்போது கூட உங்களுக்கு வந்து எப்படின்னா ஃபோக்கஸ்டா இருக்கும்போது இலக்கணம் படிக்கலாம். மைண்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு, நான் ரொம்ப நேரம் படிச்சுட்டுனா போய் திருக்குறள் படிக்கலாம். இன்னும் டிஸ்டர்பா இருக்குன்னா இவங்க தொடர்பான வீடியோ கிளாஸ் கூட பார்க்கலாம். நீங்க போய் நெட்ல தாராபுரம்னு போட்டீங்கன்னா யாரோ ஒருத்தங்க தாராபுரத்தை நடத்துவாங்கல்ல, காதால கேளுங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கும்போது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மனநிலையில இருக்க மாட்டான், எப்பயுமே எனர்ஜியா இருக்க மாட்டான். ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு தானே வரும். இது படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டயர்டானா படிக்கிறத நிறுத்தக்கூடாது, படிக்கிற மெத்தடை தான் நீங்க மாத்தணும். அப்போ நீங்க ஆப்ஷன் வச்சிருங்க, நான் எனர்ஜியா இருக்கும்போது இப்படி படிப்பேன், கொஞ்சம் டயர்டான நோட்ஸ் எடுப்பேன், இன்னும் டயர்டானா வீடியோ கிளாஸ் பார்ப்பேன், இன்னும் டயர்டானா படிச்சதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி படிக்கலாம் நான் யோசிப்பேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மைண்ட் செட் வச்சிருக்கணும். டயர்டானா புக்கை மட்டும் நம்ம வேற ஒரு வேலையை பார்க்கறோம், இப்போ படிச்சது கொலாப்ஸ் ஆகும் தானே. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் பல்வேறு தலைப்புகளை நம்ம வச்சிருக்கோம். அப்போ அழகு 1 நான் கொடுத்துருக்கேன்னா அது உங்களுக்கு பாரமா இருந்திருக்கும். அப்ப இதுல இலக்கண தலைப்பு இருக்கு, மனப்பாடம் பண்ற தலைப்பு இருக்கு, ஸோ கலைச்சொல் இருக்கு, பிறமொழி சொல் இருக்கு, திருக்குறள் இருக்கு, அறநூல் இருக்கு, அறிஞர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணீங்கன்னா அப்போ ஒரு வாரம் இத்தனை நாள்ல இத்தனை மணி நேரம் நான் தமிழுக்கு படிக்கணும், அதுல இதை நான் இத்தனை மணி நேரத்துக்கு படிக்கணும், ஒரு சின்ன ஷெடியூல் நீங்க மேக் பண்ணி வச்சுட்டு தான் படிக்கணும். அடுத்து பள்ளி பாட புத்தகம். களம் 1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க களம் 2 சேர்ந்து இருந்தீங்கன்னா ஓகே, சூப்பரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க களம் 2 சேரலன்னா இதை ஃபாலோ பண்ணீங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி ஸ்கூல் புக்கை நீங்க டெப்தா படிச்சிருப்பீங்க. சரியா? இதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். களம் 1 டெஸ்ட் பேட்ச் நம்மளோட ஆப்ல ஸ்டோர்ல இருக்கும். வெறும் 499க்கு வச்சிருக்கோம். 23 ஸ்கூல் புக்கை நம்ம அதில் கவர் பண்ணியிருப்போம். சீரியஸா சொல்றேன், இந்த 23 ஸ்கூல் புக்கோட கொஸ்டின்ஸுமே அவ்வளோ டெப்தா அவ்வளோ குவாலிட்டியா நம்ம எடுத்திருப்போம். ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட்டை பாடத்திட்ட அடிப்படையில டிஎன்பிசி வினா மாதிரி நம்ம வடிவமைச்சிருப்போம். சரி, அப்ப நீங்க அந்த டெஸ்ட் பேட்சை முடிச்சிருப்பீங்கல்ல களம் 1 ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக் கண்டென்ட் இங்க எவ்வளவு எளிமையா இருக்கும். அப்படி ஸ்கூல் புக்கை படிக்காதவங்க இதை பயன்படுத்தி நீங்க படிச்சுக்கலாம். சரியா? எனக்கு ஸ்கூல் புக்கை நான் படிச்சு முடிக்கணும், ஸ்கூல் புக்கை எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு பிளான் தேவைன்னா நீங்க அந்த பேட்சை நீங்க பை பண்ணி நீங்க களம் 1ல ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஸ்கூல் புக்கை நான் எப்படி தெரியுமா வச்சிருக்கேன், செய்யுள் பகுதி, புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகம். ஸோ அப்ப செய்யுள் கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். இது எவ்வளவு எளிமை பாருங்க. இன்னைய தேதிக்கு செய்யுள்ல நம்ம எதை படிச்சா போதும், அறநூல்கள் 14 கீழ்கணக்குல இருக்கிற அறநூல்களை படிச்சா போதும். திருக்குறள் 20 அதிகாரத்தை படிச்சா போதும், ஔவையார படிச்சா போதும். அப்ப இப்ப நான் சொல்றது எவ்வளவு கம்மியா தெரியுமா இருக்கும். இதுக்கான டீடைல்டு வேற ஸ்டடியை நம்ம கொடுத்துருவோம். மெட்டீரியலும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். 6th புக்ல இங்க இருக்கு, 8th புக்ல இங்க இருக்கு, நீங்க படிச்சுக்கலாம். போய் செய்யுள் பகுதி மட்டும்தான் நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும். அடுத்து மொழி திறன் பகுதி, புதிய தமிழ் புத்தகம். நியூ புக்ல இருக்கிற மொழி திறனை நீங்க படிப்பீங்க. நியூ புக்ல இருக்கிற மொழி திறன் நான் 7 டெஸ்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பகுதிக்கு ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி நான் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்பிசி முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் 250 வினாக்கள். ஸோ அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே அனுப்பாம அந்த கொஸ்டின், ஏன்னா இப்போ நடக்கிற டெஸ்ட்ல எல்லாமே புது பாடத்திட்டம். ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா புதிய பாடத்திட்ட கண்டென்ட் ஒரு பாதி தான் இருக்கும்.
தேவையில்லாத கண்டென்ட் நிறைய இருக்கும்ல. அப்ப பழைய கொஸ்டின் பேப்பர்ல எது இன்னைய பாடத்திட்டத்துக்கு தேவைன்னு நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவோம். ஒரு டெஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு வகையில் யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே உங்களுக்கு ஒரு வாட்டி கனெக்ட் ஆகும் தெரியுமா? இப்போ நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற செய்யல படிக்கும்போது நாளேடாயிரம் படிப்பீங்க, பழமொழி 400 படிப்பீங்க, நான்மணி கிடைக்கும், எல்லாமே தானே படிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப இங்கேயும் அது ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு தானே இருக்கும். அப்ப இங்க கவர் ஆனது இங்க கவர் ஆகும், இங்க கவர் ஆனது அங்க கவர் ஆகும். இப்படி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த டச் இருந்துகிட்டே இருந்து லாஸ்ட்ல ஈஸியா முழுமை அடைஞ்சிடும். சரியா? ஒரு கட்டத்துக்கு மேல எளிமையாயிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டோட அமைப்பு. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 அமைப்புகள் இருக்கு. பாடத்திட்ட தலைப்பு இருக்கு, பள்ளி பாட புத்தக தலைப்பு இருக்கு, அடுத்து முந்தைய ஆண்டு வினாக்களோட தலைப்பு இருக்கு. இப்படிதான் உங்களுக்கு 7 டெஸ்ட், 7 சண்டே, 150 மதிப்பெண்கள் இருக்கும். சரியா? ஸோ இந்த 7 வாரம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 7 டெஸ்ட்டை முடிச்சிட்டாலே லாஸ்ட் 10 டெஸ்ட்டை ப்ரெஷர் பண்ணி நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொண்டு போய் முடிச்சிட்டாலே ப்ரிலிம்ஸ் நம்ம நல்லா பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம பிளான் இதுதான். ஸோ இதை பத்தி நான் லாஸ்ட்ல வந்து இந்த 7 டெஸ்ட்லயும் ஸ்கூல் புக் கண்டென்ட் நான் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஒரு சின்னதா சிம்பிளா எழுதுறேன். அப்போ உங்களுக்கு இது சூப்பரா புரியும். சரியா? ஸோ டெஸ்ட் 2 பாக்குறீங்களா? பாடத்திட்ட தலைப்பு, பள்ளி பாட புத்தக தலைப்பு, முந்தைய ஆண்டு வினாக்கள். அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாக்கள் 250 வினாக்கள் நான் கொடுத்துருவேன். ஸோ அடுத்தது பள்ளி பாட புத்தகம் பாருங்களேன். மேல செய்யுள் பகுதி நியூ ஓல்டு, இப்போ இங்க உரைநடை பகுதி நியூ ஓல்டு. இது அதோட எளிமை. என்ன சார் புக்கு அப்படியே கொடுத்துருங்க. உரைநடை பகுதி நீங்க பாடத்திட்டத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழின் தொன்மை சிறப்பு தானே கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கண்டென்ட் வேர் டு ஸ்டடில நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். நியூ புக்ல ஓல்டு புக்ல. அடுத்து மொழி திறன் பழைய புத்தகம். இன்னைய தேதிக்கு இன்னைய பாடத்திட்டத்துக்கு மொழி திறன் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் நான் மொழி திறன் நியூ புக் அங்க கொடுத்தேன், மொழி திறன் ஓல்டு புக் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? சோ மேல கண்டென்ட் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு டெஸ்ட் 1ல பார்த்தது போலதான் இருக்கும். ஒரு இலக்கண தலைப்பு இருக்கா, சந்திப்பிழை. இப்ப இதுல இருக்கிற ஒரு ஒர்த்தான இலக்கண தலைப்பு இதுதான். சரியா? அப்ப அந்த வாரத்துல நீங்க சந்திப்பிழையை முடிச்சிருவீங்க. அதுக்கு முந்தின வாரத்துல புணர்ச்சியை முடிச்சீங்க, அதுக்கு அடுத்த வாரத்துல ஒருமைப்பன்மையை முடிப்பீங்க. சோ இப்படிதான் நம்ம வடிவமைச்சிருவோம். அடுத்து பண்ணி எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல், ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல், பொருள் தரும் ஓர் எழுத்து. பொருள் தரும் ஓர் எழுத்தும் ஒரு எழுத்து ஒரு மொழி ஒண்ணுதான். நான் சொன்னல ஒரே மாதிரி இருக்கிற தலைப்புகளை நான் ஒரே ஷெடியூல்ல வச்சிருப்பேன். சரியா? ஒரே ஷெடியூல்ல இருக்கா? பொருள் தரும் ஒரு எழுத்து, திணை மரபு, பால் மரபு, இது எல்லாத்தையும் கவலையே பட தேவையில்ல. டீடைல்டு மெட்டீரியல் குவாலிட்டியா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? நம்ம மெட்டீரியல் எப்படி மேக் பண்ணிருக்கோம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கண்டென்ட், கவர்மெண்ட் மெட்டீரியல், இதை தாண்டி அவுட் சோர்ஸ்ல போய் தேவையானதை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மெட்டீரியலா மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை தான் ப்ரொவைட் பண்ண போறோம். அடுத்து அறிவியல் கலைச்சொல். ஸோ அழகு 6 எப்பயுமே கான்ஸ்டன்டா வரும்ல. உவமை தொடரின் பொருள் அறிதல், நடுவு நிலைமை, செங்கோன்மை, அவையஞ்சாமை, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம். திருக்குறள் கான்ஸ்டன்டா உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லயும் வந்துகிட்டே இருக்கும். பாவேந்தர், உருத்திரங்கண்ணனார், கீவா, ஜெகநாதர். ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடும். ஓ இப்படிதான் இருக்கும் போல டெஸ்ட்னு. சரியா? ஸோ டெஸ்ட் 3 பாருங்க. பாடத்திட்ட தலைப்புகள், ஒருமைப்பன்மை அறிதல். ஸோ இதுல பாருங்க ஒருமைப்பன்மை இருக்கா? ஸோ ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். பாருங்க நான் சொன்னல, அப்ப ஒருமைப்பன்மை தொடர்பா 2 கண்டென்ட் கொடுத்துருக்கான் பாடத்திட்டத்தில். அப்ப 2யுமே நான் இங்கே வச்சுட்டேன். ஊர் பெயர்களின் மருவு, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல். ஸோ மருத்துவம் அழகு 6 கான்ஸ்டன்டா இருக்கும். இளமை பெயர்கள் இதுவும் மெட்டீரியல் கொடுத்துரும். மரபு தொடரின் பொருள் அறிதலும் மெட்டீரியல், எல்லாத்துக்கும் மெட்டீரியல் வந்துடும். ஸோ அடுத்து அன்புடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, சிறுபஞ்சு மூலம் கூட திருக்குறள் எப்பயுமே கான்ஸ்டன்டா வரும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ்வழி, நாமக்கல் கவிஞர், இதுக்குமே மெட்டீரியல் கொடுப்பேன். அப்ப பாருங்க இது எத்தனை இடத்துல உங்களுக்கு கவர் ஆகும். ஸ்கூல் புக்கை படிக்கும் போது இவங்களை பத்தி நீங்க படிச்சுட்டு வருவீங்க, அப்ப இங்கேயும் உங்களை பத்தி நீங்க படிப்பீங்க. அப்ப நான் சொன்னல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். போராடி நீங்க இந்த 7 வாரத்தை கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கனாலே ஸோ தமிழ்ல கண்டிப்பா நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ பள்ளி பாட புத்தக தலைப்பு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல செய்யுள் வந்துச்சு, 2வது டெஸ்ட்ல உரைநடை வந்துச்சு, 3வது டெஸ்ட்ல இலக்கணம் வந்துச்சு. எல்லாமே நியூ புக் ஓல்டு புக். பாருங்களேன் இங்க இலக்கண பகுதி. ஸோ ஃபர்ஸ்ட் செய்யுள் பகுதி, அடுத்தது உரைநடை பகுதி, இப்ப இலக்கண பகுதி. நியூ புக் ஓல்டு புக், நியூ புக் ஓல்டு புக், நியூ புக் ஓல்டு புக் தான். இங்க மொழி திறன் என்ன, 2003ஆம் ஆண்டு பதிப்பு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மொழி திறன் நியூ புக்ல கொடுத்திருந்தேன், 2வது மொழி திறன் ஓல்டு புக்ல கொடுத்திருந்தேன், 3வது மொழி திறன் 2003 எடிஷன்ல கொடுத்திருந்தேன். இதை நான் ஒரு ஷார்ட் நோட்ஸ் லாஸ்ட்ல நான் சொல்லித்தரேன். அடுத்த டெஸ்ட் 4 பாருங்க. இணை எழுத்து, சுட்ட எழுத்து, வினா எழுத்து. ஸோ லகர லகர வேறுபாடு. இப்போ பாருங்க இதை நீங்க வந்து இலக்கண கான்செப்ட் நினைக்க தேவையில்ல, இதை நினைங்க. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட வீடியோ கிளாஸே இருக்கு, யூடியூப்லேயே இருக்கு. நீங்க பார்த்தா போதும். இந்த 3த்துக்கு நான் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பேன். பார்த்துட்டா உங்களுக்கு அந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. சும்மா பேசிக் எடுக்காம டெப்தாவே எடுத்திருப்பேன். அப்ப என்ன பொறுத்தவரை இந்த டெஸ்ட்ல ஒர்த்தான இலக்கண தலைப்பு இதுதான், தொடர் வகை தான். சரியா? தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், நேர்கூற்று, அயர்கூற்று, உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம், இது எல்லாம் தான் அந்த தொடர் வகை. சரியா? செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், விளைவு தொடர், இப்ப நான் சொன்னது எல்லாம் அந்த தொடர் வகை. ஸோ அப்ப இதுதான் இதுல இருக்கிற இலக்கணத்துல ஒர்த்தான தலைப்பு. சரியா? ஸோ அடுத்து காலம். ஸோ புவியியல் கலைச்சொல் எப்பயும் போல நம்மளுக்கு அழகு 6 கான்ஸ்டன்டா வந்துடும்.
கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க, செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரை இவற்றை வாசித்தல். ஸோ இந்த கண்டென்ட் உள்ள வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ எப்பயும் போல திருக்குறள், பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அருளுடைமை. ஸோ 7வது திருக்குறள் கான்ஸ்டன்டாக வந்துடும். டிகேசி தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன். ஸோ ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்யுள் பகுதி, உரைநடை பகுதி, இலக்கண பகுதி முடிச்சிட்டோம். மொழித்திறன் 3த்துலையுமே வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து நியூ புக், ஓல்டு புக் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 2003 எடிஷன் சிறப்பு தமிழுக்குள்ள போவோம். திரும்ப செய்யுள் பகுதி. ஆனா இது எந்த செய்யுள் பகுதி? 2003 எடிஷனும் சிறப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கிற செய்யுள் பகுதி. திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழித்திறன் புதிய புத்தகம். பாருங்க, மொழித்திறன் புதிய புத்தகம் நம்ம டெஸ்ட் 1ல படிச்சோம்ல, திரும்ப அதே மொழித்திறனை நம்ம டெஸ்ட் 4லயும் படிக்கிறோம். அப்ப இந்த மொழித்திறன்ல தானே பல்வேறு இலக்கண கான்செப்ட் வந்துட்டு இருக்கும். அப்ப நான் சொன்னால எல்லாமே ஒரு இடத்துல உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ திரும்ப 250 முந்தைய ஆண்டு வினாக்கள். ஸோ ஷெடியூலோட லிங்க் கீழே வச்சிருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்களும் கிளியராக ஒரு படிச்சு பாருங்க. அடுத்து பாருங்க டெஸ்ட் 5. ஸோ இதுல என்ன இலக்கண தலைப்பு? வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளானையும் பெயர் வகை அறிதல். ஸோ இப்போ இதுல இருக்கிற இலக்கண தலைப்புல ஸோ இதுதான் ஒர்த்தானது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருள் பன்மொழி, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இது எல்லாமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான். அடுத்து ஒளி மரபு கொடுத்துருக்கோம். ஸோ மேலாண்மை கலைச்சொல் தலைப்பு. ஸோ இது பிறமொழி சொல் தலைப்பு, அழகு 6. ஸோ பழமொழிகளின் பொருள் அறிதல், பெரியாரை துணை கோடல், வினை செயல் வகை, அரண் வலியுறுத்தல். ஸோ பழமொழி 400, திருக்குறள் எப்பயும் போல உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். தேவநேய பாவாணர், அகரமுதலி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி லக்கோனார். ஸோ ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா உரைநடை, இப்போ சிறப்பு தமிழ் 2003 எடிஷன். மொழித்திறன் நியூ முடிஞ்சிருச்சு, இப்போ ஓல்டு. இது லாஸ்ட்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி தரேன். அடுத்து டெஸ்ட் 6 பாருங்க. இதுல இருக்கிற இலக்கண தலைப்பு என்னது? தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இதுல இருக்கிற மெயினான இலக்கண தலைப்பு இதுதான். அடுத்து மைங்கொலி சொல் ஒன்று கொடுத்துருக்கோம். பாருங்க, மைங்கொலி சொல்ல லகர லகரம் தனியா இருக்கும், உங்களுக்கு நகர நகரம் தனியா இருக்கும். சரியா? ரகர ரகரம் தனியா இருக்கும். இதுல மைங்கொலிலாம் நீங்க நகர நகர வேறுபாடு மட்டும் படிச்சா போதும். அப்போ ஒன்னா கொடுக்கும்போது அது பாரமா இருக்கும்ல. அப்ப அந்த மைங்கொலி கடினமா, அப்ப அது 3ஆ தான் பாக்குறோம். பாருங்க, இவ்வளவு குறுகிய காலத்துல ஸோ ஒரு 7 வந்து நம்ம 7 சண்டே. சரியா? ஸோ அதுல கூட நம்ம ஸோ ஒரு கஷ்டமான தலைப்பை 3ஆ தான் பிரிச்சு கொடுத்துருக்கோம். வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். பாத்தீங்களா? இப்ப வினைச்சொல்ன்றது பாடத்திட்டத்துல ஒரு இடத்துல இருக்கு, 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல்ன்றது பாடத்திட்டத்துல வேற ஒரு இடத்துல இருக்கு. பட் நம்ம ஒரே மாதிரியா இருக்கிறனால ஒன்னா வச்சிருக்கோம். அப்போ உங்களுக்கு இதோட அடிப்படையால இது உங்களுக்கு ரொம்ப எளிமையா மாறும்ல. இருபொருள் தரும், இருபொருள் குறிக்கும் சொற்கள், சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். இது எல்லாமே சொற்பொருள் கான்செப்ட் தான். அடுத்து வினை மரபு கொடுத்துருக்கோம். சட்டம், ஊடகம். ஸோ 2 கலைச்சொல் கொடுத்தாச்சு. ஸோ அழகு 6. ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன், கண்ணோட்டம், விருந்தோம்பல், கூடா ஒழுக்கம், நாலடியார், திருக்குறள். ஸோ ஜி.போ, வீரமாமுனிவர், பாவலரேறு, பெருஞ்சித்தனார். ஸோ பாருங்க, திருக்குறள் ரிப்பீட் ஆகிட்டே தானே இருக்கு. இப்போ நாலடியார் இப்போ இங்கே தான் வருது பாருங்க. ஸோ பள்ளி பாடப்புத்தகத்துல உரைநடை கொடுத்தோம், இலக்கண செய்யுள் கொடுத்தோம், அடுத்து உரைநடை கொடுத்தோம், இப்போ இலக்கண பகுதி வந்துட்டோம். ஸோ 2003 பதிப்பு சிறப்பு தமிழ். ஸோ மொழி திறனை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நியூ புக், ஓல்டு புக் முடிச்சுட்டு 2003 எடிஷன். அப்போ பாருங்க இன்ட்டு 2. ஸோ இப்போ 2 வாட்டி நம்ம இதை படிப்போம். ஸோ டெஸ்ட் 7. நான் இதை முடிச்சுட்டு சிம்பிளா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உங்களுக்கு சூப்பரா புரியும். ஸோ இதுல என்ன கஷ்டமான இலக்கண தலைப்பு? நிறுத்தற் குறியீடுகளும். ஸோ நிறுத்தற் குறியீடு தான் இதுல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இணைப்பு சொல். சரியா? ஸோ இந்த நிறுத்தற் குறியீடும் இந்த அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த எடுத்து, அதனால், ஆகையால், எனவே, ஏனெனில், அந்த தலைப்பு நான் இதுல வச்சிருப்பேன். ஸோ நிறுத்தற் குறியீடுகளும் இணைப்பு சொற்களும் இதில் பார்த்துப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா மற்ற தலைப்புகள்லாம் கொஞ்சம் டம்மியா இருக்கும். பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்ட் தான். ரகர ரகரம் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ பிழை திருத்தம், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம். அப்ப நான் சொன்னல ஒரே மாதிரியே இருக்கிற தலைப்புலாம் ஒரே இதுல இருக்கணும். அப்ப இது எல்லாமே பேச்சு வழக்கு தொடர்பானதுதான். அடுத்து தொகை மரபு, தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், கலைச்சொற்கள், அழகு 6 பிறமொழி சொற்கள், ஆவணங்களின் தலைப்புகள், கோப்புகள், கடிதங்கள், மனுக்களின் மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். ஸோ திருக்குறளை பார்த்தீங்கன்னா நட்பு ஆராய்தல், கல்வி, ஈகை, ஔவையார் பாடல்கள், திருக்குறள். ஸோ தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவே சாமிநாத ஐயர். ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல மொத்த மொழித்திறன் ரிவிஷன். ஸோ நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 சிறப்பு தமிழ் மொத்த மொழித்திறன் பகுதி, புதிய பழைய 2003 பதிப்பு மற்றும் சிறப்பு தமிழ் புதிய பழைய புத்தகம். சிறப்பு தமிழ் நியூ ஓல்டு புக் இருக்குல்ல, அது எல்லாமே. ஸோ இதுதான் லெவல் 1. ஸோ அடுத்து லெவல் 2. இப்போ அந்த லெவல் 1ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இப்ப சொன்னேன்ல, இப்ப லெவல் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டை
லெவல் 1ல மொத்தம் 7 டெஸ்ட். இந்த 7 டெஸ்டா நான் ஸ்கூல் புக் கண்டென்ட் எப்படி நான் பிரிச்சிருக்கேன். டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்யுள் பகுதி வரும். என்ன பகுதி? செய்யுள் பகுதி. ஆனா இது என்ன புக்னா நியூ புக்கு ஓல்டு புக் மட்டும்தான். கூடவே மொழித்திறன், இந்த மொழித்திறன் என்னன்னா நியூ புக் மட்டும்தான். அப்ப நீங்க டெஸ்ட் 1ல ஸ்கூல் புக் கண்டென்ட் என்ன படிப்பீங்கன்னா செய்யுள் பகுதி நியூ புக் ஓல்டு புக்கை படிப்பீங்க. கூடவே பாத்தீங்கன்னா மொழித்திறன் பகுதி நியூ புக் மட்டும் படிப்பீங்க. ஸோ டெஸ்ட் 2ல பாத்தீங்கன்னா உரைநடை பகுதி படிப்பீங்க. என்ன புக்கு? நியூ புக் ஓல்டு புக் மட்டும். மொழித்திறன்ல என்ன படிப்பீங்கன்னா ஓல்டு புக் படிப்பீங்க. அடுத்து டெஸ்ட் 3ல பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி நியூ புக்கு ஓல்டு புக் பிளஸ் மொழித்திறன். இப்போ மொழித்திறன் என்ன புக்கு? 2003 எடிஷன். புரியுதா? ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட் 4 பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் செய்யுள் பகுதி. ஆனா புக்கு மாறும். என்ன புக்கு? 2003 எடிஷனும் சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிற செய்யுள் படிப்பீங்க. கூடவே மொழித்திறன். இந்த மொழித்திறன் என்னன்னா திரும்ப நியூ புக்கு. இது அப்படியே ரிப்பீட் ஆகுதா? ஸோ டெஸ்ட் 5 பாத்தீங்கன்னா உரைநடை பகுதி. பாருங்க, செய்யுள் பகுதி உரைநடை பகுதி, இங்கே செய்யுள் பகுதி உரைநடை பகுதி. ஆனா புக்கு வேற, நியூ புக் ஓல்டு புக்கு. இங்க 2003 எடிஷன் புக்கு சிறப்பு தமிழ் புக்கு. ஸோ திரும்ப மொழித்திறன். ஸோ இந்த மொழித்திறன் என்னன்னா திரும்ப ஓல்டு புக்கு. திரும்ப ஓல்டு புக் வருதா? அடுத்த டெஸ்ட் 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண பகுதி. ஸோ திரும்ப 2003 எடிஷன் சிறப்பு தமிழ். கூடவே பாத்தீங்கன்னா மொழித்திறன். இந்த மொழித்திறன் பாத்தீங்கன்னா 2003 எடிஷன். இது அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ டெஸ்ட் 7 பாத்தீங்கன்னா மொழித்திறன், மொத்த மொழித்திறன். என்ன மொழித்திறன்? நியூ புக்கு ஓல்டு புக்கு 2003 எடிஷன் சிறப்பு தமிழ். இதுல இருக்கிற மொழித்திறன் தான் டெஸ்ட் 7. அப்ப ஸ்கூல் புக் கண்டென்ட் நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்ப டெஸ்ட் 1, 2, 3ல செய்யுள் உரைநடை இலக்கணம், திரும்ப செய்யுள் உரைநடை இலக்கணம். அங்க நியூ புக் ஓல்டு புக், 2003 எடிஷன் சிறப்பு தமிழ் புக். எல்லா டெஸ்ட்லயுமே மொழித்திறனுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்துரும். ஏன்னா இதுதான் நீங்க பாடத்திட்டம். அதுவும் 2 வாட்டி நியூ புக் ஓல்டு புக் 2003, நியூ புக் ஓல்டு 2003. லாஸ்ட்ல இது எல்லாத்தையும் சேர்த்து ரிவிஷன் பண்ற மாதிரி மொழித்திறன் வச்சிடும். ஏன்னா சிறப்பு தமிழ்ல மொழித்திறன் கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க இந்த ஃபுல் ரிவிஷன்ல கூட இந்த மொழித்திறனை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து லெவல் 1ல 7 டெஸ்ட்ல இருக்கிற ஸ்கூல் புக் கண்டென்ட். மொத்தம் 3 கண்டென்ட் இருக்குமா? பாடத்திட்ட கண்டென்ட் இருக்கும், ஸ்கூல் புக் கண்டென்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் இருக்கும். ப்ரீவியஸ் இயரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 250 நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஸ்கூல் புக் கண்டென்ட் இது. பாடத்திட்ட கண்டென்ட் நான் இப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? ஸோ லெவல் 2 பார்க்கலாமா? ஸோ லெவல் 2 பாருங்க. லெவல் 2ல 5 டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ 5மே ரிவிஷன் டெஸ்ட் தான். ஸோ அழகு 1 முழு திருப்புதல், ஸோ இலக்கணம். ஸோ அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகு 2 முழு திருப்புதல், ஸோ சொல்லகராதி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் ஒரு டெஸ்ட் நடந்திருக்கும். சண்டே டெஸ்ட் நடந்திருக்கும். அதன் மூலமா நம்ம எல்லா கண்டென்ட்டையும் நம்ம டைம் எடுத்து நல்லா கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கம்மியா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருக்கும்ல. ஸோ இப்போ நாட்கள் குறைவா இருக்கும். எல்லாமே ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். ஸோ அழகு 1 முழு திருப்புதல், அழகு 2 முழு திருப்புதல், அடுத்து அழகு 3, அழகு 5 முழு திருப்புதல். சரியா? அந்த எழுதும் திறன், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன், அது ரெண்டையும் ஒரே டெஸ்ட்ல வச்சிருவோம். ஏன்னா கரெக்டா கண்டென்ட் படிக்கிறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா கலை சொல்லும் எளிய மொழிபெயர்ப்பையும் ஒன்னா வச்சுட்டோம். கலை சொல்லியும் எளிய மொழிபெயர்ப்பையும் நம்ம ஒன்னா வச்சுட்டோம். ஸோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அழகு 7, ஸோ செய்யுள், ஸோ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும், அறநூல்கள். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு தனி டெஸ்டா நடக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு லெவல் 2ல மொத்தம் 5 டெஸ்ட் நடக்கும். ஸோ நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கேப் இருக்கும். சரியா? ஸோ 3ஆம் தேதி எக்ஸாம்னா 4, 5 நீங்க படிச்சு திரும்ப 6ஆம் தேதி டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அடுத்து லெவல் 3 பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன். ஸோ இதுல வந்து சிறப்பு தேர்வா 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு இருக்கு. அடுத்து 200 மதிப்பெண்களுக்கு தேர்வு இருக்கு. அப்ப எக்ஸாம் கிட்ட போகும்போது அந்த 300 மதிப்பெண்ணை ஒருத்தவங்க எதிர்கொள்ளும் போது நீங்க 300 கான்செப்டை ரிவிஷன் பண்றது போல தானே. சரியா? அதனால இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்ல மார்க் பூஸ்ட் ஆகிறதுக்கு. இப்ப லாஸ்ட் 5 ரிவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட போர்க்களத்தோட ஷெடியூலோட வடிவமைப்பு. அப்ப இது எதுக்காக மேக் பண்ணியிருக்கோம்? இந்த குறுகிய காலத்துல நீங்க தமிழை கடக்கிறதுக்கு ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச்னா இந்த போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா உதவியா இருக்கும். ஸோ லெவல் 1ல உங்களுக்கு ஒரு 7 தேர்வு, 7 சண்டே 150 மதிப்பெண்களும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 2ல 5 டெஸ்ட் அழகு வைஸ் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். அழகு 1, அழகு 2, அழகு 3, 5, 4, 6, 7. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் ஒரு 5. ஸோ 300 மதிப்பெண் 200 மதிப்பெண்லாம் கலந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் 5. ஸோ இதுதான் மொத்தம் 17 தேர்வுகள். கரெக்டாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டி பல்வேறு தகவல் இருக்கு. ஸோ இதையும் பாருங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்றேன். ஸோ தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 16 தொடங்கும், அக்டோபர் 21 வரைக்கும். நீங்க 25 டெஸ்ட் எழுதுவீங்க, 21 வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். ஸோ லெவல் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நாள் கேப் இருக்கும். லெவல் 2ல 2 நாள் கேப் இருக்கும். ஸோ லெவல் 3 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்கும் உங்களுக்கு.
ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னைக்கு உங்களுக்கு தேர்வுனாலோ அன்னைக்கு 10 மணிக்கு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ 150 மதிப்பெண்கள் உங்களுக்கு தேர்வு நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது எக்ஸ்பிளேஷன் வீடியோ அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கிடைச்சிரும். ஸோ ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுலேருந்து 6வது நாள், ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. ஸோ பல்வேறு கடினமான சூழ்நிலை டெஸ்ட் எழுதுவாங்கல்ல, அப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு ஏன் அந்த டைம் கொடுக்குறாங்க, நீங்கள் கரெக்டான டேட்டில் கரெக்டான டைமில் எழுதிருங்க, நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு படிங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி முடிச்சோடனே நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ லெவல் 1 நான் சொன்ன மாதிரி 7 தேர்வுகள், பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளும் மற்றும் பள்ளி பாட புத்தக தலைப்புகள் அனைத்தும் முழுமையடையும். ஸோ அப்போ அந்த லெவல் 1ல் எது முழுமையடையுது, பாடத்திட்டமும் பள்ளி பாட புத்தகமும் ப்ரீவியஸ் இயரும் முழுமையடைஞ்சிடும். ஒவ்வொரு தேர்வுக்கும் வேர் டு ஸ்டடி மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் வழங்கப்படும். நான் சொன்ன மாதிரி ஸோ குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியலும் டீடைல்டான வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துருவோம். ஒவ்வொரு தேர்வும் 6 நாட்கள் இடைவெளியுடன் நடைபெறும். 6 நாள் கேப் இருக்கும் உங்களுக்கு, 7வது நாள் டெஸ்ட். 7 தேர்விற்கும் டீடைல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வழங்கப்படும். இலக்கண தலைப்புகளுக்கு மட்டும் பிற தலைப்புகளுக்கு PDF வடிவில் எக்ஸ்பிளேஷன் வழங்கப்படும். நான் சொன்னல இலக்கணத்துக்கு நான் டீடைலா உங்களுக்கு வகுப்பு மாதிரி நடத்தி கொடுத்துருவேன். ஸோ மற்றதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் முடிச்ச உடனே எது சரி தப்புன்னு பார்க்குற நான் ஆப்லேயே செட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி PDF-ஆவும் நீங்கள் பார்த்துக்கலாம். லெவல் 2 5 தேர்வுகள் நடைபெறும். பாடத்திட்டத்தில் உள்ள 7 அலகுகளின் முழு திருப்புதலுக்கான தேர்வு. ஸோ இப்போ தேர்வு 8 பார்த்தீங்கன்னா அலகு 1, தேர்வு 9 பார்த்தீங்கன்னா அலகு 2, ஸோ தேர்வு 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலகு 3, அலகு 5, ஸோ தேர்வு 11 பார்த்தீங்கன்னா அலகு 4, அலகு 6, ஸோ தேர்வு 12 பார்த்தீங்கன்னா அலகு 7. ஒவ்வொரு தேர்வும் 2 நாட்கள் இடைவெளியுடன் நடைபெறும். சரியா, 2 நாள் தான் கேப் இருக்கும். ஸோ அடுத்து லெவல் 3. ஸோ இதில் 5 டெஸ்ட். ஸோ 5மே ஃபுல் ரிவிஷன். ஸோ பாருங்களேன் 13, 14, 15, 16, 17. ஸோ இது 2 ஸ்பெஷல் டெஸ்ட்டாக உங்களுக்கு நடக்கும். ஸோ தேர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். தேர்வின் சிறப்பம்சங்கள். ஒவ்வொரு தேர்விலும் பாடத்திட்ட தலைப்புகள், பள்ளி பாட புத்தக தலைப்புகள், TNPSC முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் சோர்ஸா நம்ம எடுத்து பண்ண போறோம். உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் நம்ம மெட்டீரியலே கவர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வினாக்கள் கேட்போம். அனைத்து வினாக்களும் TNPSC வினா தரத்திலும் பாடத்திட்ட கருத்தாழத்துடனும். ஏன்னா பாடத்திட்ட ஓரியன்டா, இப்போ உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டான வினா இருக்கணும். ஸோ அதுல நம்ம ரொம்ப ரொம்ப குறிக்கோளா இருப்போம். தேவையில்லாத வினா, பாடத்திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத வினா இருக்காது. பாடத்திட்ட ஒரு வினானா அது இந்த அழகுல இந்த தலைப்பின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்திருக்கோம், அந்த அளவு தான் உங்களுக்கு வினாக்கள் இருக்கும். அதிகப்படியான திருப்புதல் தேர்வுகளுடன் கூடிய அட்டவணை அமைப்பு. ஸோ நிறைய ரிவிஷன் டெஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கவர் பண்றோம்னா, ஸ்கூல் புக் கவர் பண்றோம், கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர் பண்றோம், ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்றோம், தேவையான வெளியிணைப்புகள்லாம் அவுட் சோர்ஸ். சரியா, எது தேவையோ எதுல வந்து கான்செப்ட் இருக்கோ அந்த மாதிரி வெளியிணைப்புகளை நான் உங்களுக்கு இணைச்சு தரேன். இவற்றை உள்ளடக்கி வினாக்கள் தயாரிக்கப்படும். ஸோ டீடைல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ வழங்கப்படும். நான் சொன்ன மாதிரி அந்த இலக்கண தலைப்புகளுக்கு, மற்றதுக்கு உங்களுக்கு PDF-ஆ கொடுத்துருவோம். ஸோ அனைத்து தேர்வுகளுக்கும் நான் சொன்ன மாதிரி வேர் டு ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் உண்டு. ஸோ 3 அடுக்கு இருக்கும். ஸோ 7, 5, 5. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் ஆனது இவ்வாண்டு நடைபெறும். குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுகளில் தமிழ் பாடத்திட்டத்தில் மாணவர்களை அதிகபட்ச மதிப்பெண் பெற வைக்க வேண்டுமேட்ட ஒற்றை நோக்கத்திற்காக உருவாக்கும். அப்போ இதோட நோக்கம் என்னன்னா, ஸோ இப்போ இந்த போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் மூலமா நீங்க தமிழ்ல ஸோ 90க்கு மேற்பட்ட மதிப்பெண் எடுக்கணும். அதுக்கு எங்க சைட்ல இருந்து என்னென்னலாம் முயற்சி எடுக்க முடியுமோ, மெட்டீரியல் கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ கொஸ்டின்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ இந்த 3 வேலையுமே நம்ம அந்த நோக்கமா வச்சு தான் பண்ண போறோம். ஸோ நீங்களுமே இணைஞ்சு கடினமா உழைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மதிப்பெண்ணை நம்ம இணைந்தே அடைஞ்சிடலாம். ஓகேவா? TNPSC-யின் கடந்த 15 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் உள்ள தமிழ் வினாக்களை பயிற்சி செய்யும் தேர்வாக இது அமையும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் 15 வருஷத்துல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு டெஸ்ட்டுக்கும் 250 முக்கியமான வினாக்களா எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரியா, அப்போ மொத்த 15 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரை நீங்க கவர் பண்ண மாதிரி இருக்கும். இறுதியாக 10 முழு மாதிரி சிறப்பு தேர்வுகள் நடைபெறும். நான் சொன்ன லாஸ்ட்ல 10 உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கிறதுனால எக்ஸாமோட அந்த ஃபியர் இருக்காது. சரி, அந்த ஃப்ளோ கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருப்போம். இறுதியாக 10 முழு மாதிரி சிறப்பு தேர்வுகள் நடைபெறும். இத்தேர்வின் மூலம் நேர மேலாண்மை மற்றும் வெற்றிக்கான நுணுக்கங்களை கண்டறிய முடியும். போர்க்களம் தமிழ் டெஸ்ட் பேட்சில் குரூப் 2 2A முதுநிலை தேர்விற்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே பாடத்திட்டத்தில் உள்ள 7 அலகுகளும் முடிவடைந்து விடும். அப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி, ஒரு 25 நாளுக்கு முன்னாடியே நம்ம 7 அலகு ஸ்கூல் புக்கு கவர் பண்ணதுனால கடைசி 25 நாள் அந்த 1 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிவிஷன்லயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரியா, அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா இருக்கும். சரியா, சோ அதுக்காக தான் நம்ம 7 அலகை நம்ம சீக்கிரமா முடிச்சிரோம். லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வரல. கடைசி 1 மாதம் முழுவதும் பல்வேறு திருப்புதல் தேர்வுகள் நடைபெறும். லெவல் 2, லெவல் 3. ஸோ அப்போ உங்களுக்கு கடைசி 1 மாசம் எது ஆக்டிவேட் ஆகிடும், லெவல் 2வும் லெவல் 3யும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லெவல் 1 தான் 7 வாரம் டைம் எடுத்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் முதுநிலை தேர்வில் சிறப்பாக செயல்பட முடியும். ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்டால அனைத்து தலைப்புகளையும் உள்ளடக்கிய சரியான தேர்வு அட்டவணை. இப்போ பாருங்க, அந்த தேர்வு அட்டவணையில் எதுவுமே மிஸ் ஆயிருக்காது. ஸோ நம்ம எல்லா கண்டென்ட்டையும் கவர் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாடத்திட்ட கண்டென்ட் மிஸ் ஆயிருக்காது, ஸ்கூல் புக் கண்டென்ட் மிஸ் ஆயிருக்காது,
ஸோ ப்ரீவியஸ் இயர் மிஸ் ஆயிருக்காது. மெட்டீரியல் மூலியமா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டும் மிஸ் ஆகாது. அனைத்து தலைப்புகளையும் சரியா இது பார்க்கலாமா? நமது உயிர்மை ஆப் மூலம் ஆன்லைன் முறையில் அல்லது பிடிஎஃப் டவுன்லோட் செய்து OMR முறையிலும் தேர்வை எழுதி கொள்ளலாம். ஸோ அப்போ டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம ஆப்ல டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? டெஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்க இமெயில் எம்சிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். அதை டச் பண்ணினா உங்க மெயில் ஐடிக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் வரும், ரிவ்யூ பிடிஎஃப்பும் வரும். ரிவ்யூ பிடிஎஃப்ல ஆன்சர் மென்ஷன் ஆயிருக்கும், கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் மென்ஷன் ஆயிருக்காது. நீங்க ரொம்ப எளிமையா வந்து OMRல நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம். இணைவதற்கான வழிமுறைகள் சரியா? போர்க்களம் டெஸ்ட் பேட்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் தேர்வு அட்டவணை, தேர்வு தொடர்பான தகவல், தேர்வின் சிறப்பு அம்சங்கள் ஆகிய அனைத்து தகவல்களையும் முழுமையாக படித்து விடுங்கள். நீங்க இது ஃபுல்லா டீட்டெயிலா படிக்கணும். ஸோ படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 8122622533 சரியா? ஸோ இந்த நம்பரா இருக்கட்டும் இல்லை இந்த நம்பரா இருக்கட்டும், இது ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க போர்க்களம்னு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஜாயின் பண்ற மெத்தட் எப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதில் ஒரு சின்ன வீடியோ 2 நிமிஷத்து வீடியோ இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜாயின் பண்ணுற மெத்தடு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ சில பேசிக் தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துங்க. இதுவே வந்து நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நம்ம ஆப்லாம் இருக்கும். இல்லை நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட், நம்ம உயிர்மை இப்போ தான் புதுசு, நான் இது வரைக்கும் ஆப்பே பார்த்தது இல்லைன்னா அதுக்கான மெத்தடை நான் இதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் பிளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை இதில் இருக்க நான் அப்படியே சொல்லிடுறேன். பிளே ஸ்டோரில் போய் நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடணும். உயிர்மை டிஎன்பிசி தமிழ் இது இருக்கா? ஸோ உயிர்மை டிஎன்பிசி தமிழ் அகாடமின்னு டைப் பண்ணீங்கன்னா எதில் போய் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளோட வெப்சைட் நம்மளோட ஆப் காட்டும். நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மெத்தட் நம்மள்ட்ட இமேஜாகவே இருக்கும். நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இப்போ இருக்கிற தகவலை நான் உங்களுக்கு ஒரு இமேஜாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். சரியா? இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான், அதில் இப்போ தான் நியூ ஸ்டூடெண்ட், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்கன்னா இந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சில பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். சரியா? உங்களோட யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் மேக்ஸிமம் உங்களோட நேமை இனிஷியலோட பயன்படுத்திங்க. ஏன்னா ரேங்க் லிஸ்ட்ல நம்ம அந்த நேம் தான் மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ யூசர் நேம்ல உங்க நேம் கொடுத்துங்க, மெயில் ஐடி கொடுத்துங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துங்க, பாஸ்வேர்ட் நீங்களே செட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ செட் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று வரும். சரியா? அந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ண மெயில் ஐடிக்கும் வரும், இல்லை நார்மல் மெசேஜுக்கும் வரும். அதை நீங்க ஓப்பன் பண்ணி கீழே ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிற லிங்கை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். இப்போ நீங்களே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்ப நீங்க ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் வந்துருமா? ஸோ திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இப்போ நீங்க அந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்காம இப்போ நீங்க யூசர் ஐடி கிரியேட் பண்ணீங்கல்ல, உங்களோட நேம் சொன்னனே, நீங்க என்ன யூசர் ஐடி கிரியேட் பண்ணீங்களோ அதை போட்டுறீங்க. பாஸ்வேர்டு என்னவோ நீங்க போட்டுட்டு சைன் இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஆப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட், ஸ்டோரு, ஸோ டவுன்லோடு, ஸோ லீடர் போர்டு இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குல்ல. இல்லை ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஸ்டோரை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர்க்களம்னு இங்கே பேட்ச் காட்டும். ஸோ இதை டச் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் ஆப்பில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாமா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, அதை உங்களுக்கு கிளியராக நம்ம எழுதி கொடுத்துருப்போம். எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னு. நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ப்ரௌசர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கூகுள் குரோமில் போய் உயிர்மை இது இருக்கா, ஸோ உயிர்மை டிஎன்பிசி தமிழ் அகாடமி .testpress.in போட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் காட்டும். நீங்கள் அதுலேயே நீங்கள் ஐஃபோன் வச்சுனா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 980 ரூபா. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு 7 அழகுல இருக்கிற குவாலிட்டியான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்குறோம். இது எல்லாமே சேர்த்து 980 ரூபா. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18% ஜிஎஸ்டியும், ஸோ 6% நம்மளுக்கு அப்ளிகேஷன் சார்ஜும் இதில் நம்ம இன்க்ளூட் ஆகுது. ஸோ 24% நம்ம அந்த டேக்ஸில் தான் இருக்கும். ஸோ 980 ரூபா. அடுத்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம டைம் கொடுத்தனால ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த 3 நாள்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 10% நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். நீங்க 880 ரூபா பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ ஸ்டூடெண்டா இருந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க. சரியா? நீங்க வந்து அட்மிஷன் போடும்போது கூப்பன் கோடு நீங்க மெசேஜ் பண்ணினா நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அது நான் எப்படி நான் அடுத்து சொல்றேன். இதே நீங்க நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட், நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட், நீங்க களம் 1 இருக்கலாம், இல்ல தவம் பேட்சா இருக்கலாம். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க 680 ரூபா பே பண்ணி இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சொல்லியிருப்போம் நம்ம. அந்த 3 நாள் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். சரி, இப்போ ஆப்ல எப்படி அட்மிஷன் போடலாம்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கா, ஸ்டோர்.
இப்போ ஸ்டோரில் போனோன்னு இப்படி காட்டும், போர்க்களம் நியூ ஸ்டூடெண்ட், போர்க்களம் ஓல்டு ஸ்டூடெண்ட் காட்டுதா? இப்போ போர்க்களம் நியூ ஸ்டூடெண்ட்ல யார் போனோம்னா, நீங்க இப்பதான் நம்ம அகாடமிக் புதுசுனா நீங்க அது உள்ள போகலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க அது உள்ள போகலாம். நியூ ஸ்டூடெண்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்கல்ல நீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க இதை டச் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? சரி, இப்போ நியூ ஸ்டூடெண்ட் உள்ள போறீங்க, போர்க்களத்தை டச் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன வச்சிருப்பேன்னா, டிஎன்பிசியோட சிலபஸ் வச்சிருப்பேன், ஸ்கூல் புக்கோட வேர் டு ஸ்டடியோட எல்லாத்தையும் வச்சிருப்பேன். ஸோ அது இல்லாமல் ஷெடியூலும் உங்களுக்கு இது உள்ளே இருக்கும். சரியா? கீழே பை நவ் காட்டுதா? இந்த பை நவ் டச் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்க கோர்ஸ் ஃபீஸோட உங்களுக்கு திரும்ப பை நவ் கேக்குதா? இப்ப நீங்க நியூ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்க பை நவ் கொடுத்து பே பண்ணிடலாம். இல்ல நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அட்மினுக்கு நான் சொன்னல 8122622533 அந்த நம்பருக்கு போர்க்களம் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா அவங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு அனுப்புவாங்க. சரியா? இது இருக்குல்ல கூப்பன் கோடுன்னு, இதை டச் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல கூப்பன் கோடை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு 980 ரூபான்றது 880 ரூபா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்க பைனோ கொடுத்து நீங்க பே பண்ணிக்கலாம். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா டைரக்டா பைனோ கொடுத்து பே பண்ணிக்கலாம். இந்த பைனோ கொடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். நம்ம நார்மலா ஆன்லைன்ல பே பண்ற மெத்தட் தான் இருக்கும். ஜிபே, போன்பே, கார்டு யூஸ் பண்ணி நீங்க எப்படி வேணா பல பேமெண்ட் மெத்தட் இருக்கும், நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நியூ ஸ்டூடெண்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நியூ ஸ்டூடெண்ட்டும் அட்மிஷன் போடுற மெத்தட். சரியா? ஸோ கோடு கொடுத்து நீங்க அப்ளைன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆயிடும். ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தால் எதுவுமே இல்லை, ஏன்னா நம்ம அமௌண்ட்டே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அங்கே போட்டிருக்கோம். ஸோ பை நவ் கொடுக்குறீங்க, ஸோ திரும்ப பை நவ் கொடுக்குறீங்க, ஸோ உங்களுக்கு பேமெண்ட் உள்ள போயிடும். சரியா? ஸோ உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட்ல போயிட்டு நீங்க பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ஸோ தமிழுக்கு ஒரு சரியான தேர்வாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல், வேர் டு ஸ்டடி, குவாலிட்டியான கொஸ்டின், டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் 16 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் சீக்கிரமாக ப்ரொவைட் பண்ணிடுவோம், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வாரம் சண்டே ஒரு பல்காக ஒரு தமிழ் டெஸ்ட். ஸோ அதுக்கு வந்து சரியான வந்து தவறை திருத்திக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்பி அதில் சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்களே, ஸோ அவங்கள்ட்டையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்படி இருக்கும், மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்காக பார்த்து அவ்வளோ மெனக்கெட்டு தான் நம்ம உருவாக்குறோம். திரும்ப இதுவே நான் மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு வந்து நான் நியூஸ் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கான கண்டென்ட்டோ அவங்களுக்கான தகவலையோ நம்ம சொல்லணும். எனக்கு இலக்கணம் தெரியும் புரியும், எனக்கு டெஸ்ட் தேவை, எனக்கு டெஸ்ட் தான் தேவைன்னா நீங்கள் சூப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே படிச்சதில்லை, எனக்கு கிளாஸஸும் நிறைய டெப்த்தாக தேவைன்னா ஸோ அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஸோ நம்மளோட தவம் ஸோ இது 7ஆம் தேதி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எழுத்திலக்கணம் சொல்லி இலக்கணத்தில் இருக்கிற ஒரு சின்ன தலைப்பும் டெப்த்தான வகுப்பு இருக்கும். ஸோ அழகு 1லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு டெப்த்தான வகுப்பு இருக்கும். சரியா? அதுக்கான ப்ராப்பரான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுலேயும் டெஸ்ட் இருக்கும். எப்படின்னா சின்ன டெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேற்றுமைன்னு ஒரு வகுப்பு நடத்துகிறோம்னு வச்சுங்களேன், அந்த வகுப்புலேருந்து ஒரு 20 மார்க் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ இது கம்ப்ளீட் கிளாஸஸ் பேட்ச். ஸோ இந்த கிளாஸஸ் பேட்சுக்கு நான் சில சிறப்பம்சங்கள்லாம் வச்சிருக்கேன், நான் அது பொறுமையாக அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ போர்க்களத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெஸ்ட்டில் சந்திக்கலாம். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ இந்த ஆண்டு நீங்கள் எல்லாருமே அரசு பணிக்கு போகணுன்றது என்னோட ஆசையும். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.